வணக்கம்மா. நான் முதல்ல சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலைன்னா இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் இப்போ நெய் ஊற்றிருக்குங்க. திராட்சை போட்டிருக்கேன். பொன்னரமாக வறுக்கணுங்க. இதுக்கு கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கணும். சேம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணுங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இந்த சேமியா கொஞ்சம் எடுத்துக்கணும். இது பொன்னரமாக வறுக்கணும். பொன்னரமாக வறுத்தாச்சுங்க. இப்போ இந்த பால் எடுத்து போட்டுருவாங்க. போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ சேமி வந்துச்சான்னு பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ சர்க்கரை போடக்கூடாது. சர்க்கரை போட்டோம்னா சேமி வேகாது. அதனால் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ சேமி வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து 1/2 கப்பு சேமி எடுத்துங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து 3/4 கப்பாக போட்டுருக்கேங்க. இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். போட அதே கப். இப்போ ஏலக்காய் போட போகிறேன். ஏலக்காய் நசுக்கி நுணுக்கி போடணும். சரி, கொதி வருதுங்களா? இப்போ பாயாசம் ரெடிங்க. பால் பாயாசம் ரெடி.